அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஆலினால் மேக்கர்ஸ் சேனல். இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறது ஆனியன் ரிங்ஸ். ஆனியன் ரிங்ஸுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்ட்டு பார்ப்போம். 3 பெரிய வெங்காயம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் மொத்தமாக கட் பண்ணிக்கணும். அப்போ தான் நம்ம ரிங்ஸ் போடுறதுக்கு நல்லாயிருக்கும். மீதி வர்றதை நீங்கள் மற்ற சமையலுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். மைதா மாவு 4 டேபிள் ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் மாவு 6 டேபிள் ஸ்பூன், காஷ்மீர் சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பூண்டு அரைச்சி எடுத்திருக்கேன். பிரெட் கிரம்ஸ் தேவையான அளவு எடுத்துக்கணும். உப்பு தேவையான அளவு எடுத்துக்கணும். இப்போது ஆனியன் ரிங்ஸ் எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். ஒரு பவுல் எடுத்திருக்கேன். அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கார்ன்ஃப்ளவர் மாவை நம்ம போட்டுப்போம். அடுத்தது மைதா மாவை சேர்த்துப்போம். அடுத்தது பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துப்போம். அடுத்தது மிளகாத்தூள் சேர்த்துப்போம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பஜ்ஜி மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சுக்குவோம். இப்போது மாவை கரைச்சிட்டேன். இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அப்போ தான் அந்த ஆனியன் ரிங்ஸில் அந்த மாவு ஒட்டி நல்லாயிருக்கும். அதனால் இந்த மாதிரி நம்ம கரைச்சிக்கணும். கட் பண்ணி வச்சுக்கிற ஆனியனை நம்ம இந்த மாவில் ஒவ்வொன்றா போட்டுக்கலாம். போட்டு நல்லா டிப் பண்ணிவிட்டு பிரெட் கிரம்ஸில் எடுத்து போட்டுக்கலாம். போட்டு நல்லா கோட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இருக்கணும். இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் நமக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு. இப்போ நாம் இதை ஆனியன் ரிங்ஸ் எல்லாம் நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்திருக்கு. இப்போ நாம் எடுத்துக்கலாம். இப்போது ஆனியன் ரிங்ஸ் ரெடியாக இருக்குது. இது வீட்டில் உள்ள பொருட்கள் வச்சு தான் நான் பண்ணியிருக்கேன். சீக்கிரமாகவும் பண்ணிடலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடித்தமானது இது. இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பாக்ஸில் போய்ட்டு உங்களோட ஒப்பீனியனை என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. ஆலினால் மேக்கர்ஸ் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.